வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நிலவி வரும் நிலையில் அடுத்தடுத்த ஆலோசனைகளும் தற்போது நடந்து வருகிறது. இது குறித்த தகவல்களுடன் நமது மூத்த துணை ஆசிரியர் அருண் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். அருண், தகவல் சொல்லுங்க. வணக்கம். ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இருபுறமும் அடுத்தடுத்த ஆலோசனைகள் நடந்து வருகிறது. திமுக தரப்பில் பார்த்தோன்னா 25 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் தருவோம் அப்படின்னு சொல்ல, காங்கிரஸ் 41 சீட் ராஜ்யசபா என வேணும் என கேட்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடக்க உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான கூட்டணிக்கான விஷயங்களையும் அந்த சீட்டையும் எங்களுக்கு இப்போது பேசணும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களது கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா, சொந்தமாக காங்கிரஸே தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு எங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப நாங்கள் வெற்றி பெற்று எங்களது ராஜ்யசபா உறுப்பினரை நாங்களே அனுப்பிக்கொள்வோம் அப்படின்றது அவங்களோட டீலாக இருக்கிறது. ஸோ 41+1 அப்படின்றது அவர்கள் கேட்பதாக இருக்கிறது. இது திமுக ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்லி வருகிறோம். நாம் தான் சாணக்கியா தான் முதலாக நவம்பர் இறுதியிலிருந்து இந்த காங்கிரஸ் திமுக புகைச்சல் இருக்கும்போதே நாம் சொன்னோம். இப்போது அது முற்றி நிற்கிறது. ரொம்ப முக்கியமான குரூஷியல் நெக்ஸ்ட் 2-3 டேஸ் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஏன்னா மார்ச் 5ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தலுக்கான நாமினேஷனுக்கு கடைசி நாள். அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி இறுதியாக வேண்டும் என திமுக தரப்பில் காங்கிரஸுக்கு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. இல்லை அப்படின்னா காங்கிரஸுக்கான ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்றது இல்லாமல் போகலாம் அப்படின்ற மெசேஜும் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்போது பார்க்குறோம், முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க சென்றிருக்கிறார். ரொம்ப பரபரப்பான சூழலில் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என விரும்புபவர்களில் முக்கியஸ்தரான திரு சிதம்பரம் அவர்கள் இப்போது முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க செல்கிறார். இதில் காங்கிரஸ் மேலிடத்தின் அவங்களுடைய நிலைப்பாடு, கருத்து, விருப்பம் உள்ளிட்டவற்றை முதல்வர் ஸ்டாலினிடம் தெரிவிக்கிறார் சிதம்பரம். சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றடைந்தார் திரு சிதம்பரம். முன்னதாக அவருடன் திரு செல்வப்பெருந்தகை ஒரு அவசர ஆலோசனையை நடத்தியிருந்தார். தற்போது இருவரும் ஒரே காரில் முதல்வர் ஸ்டாலின் இல்லத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அங்கு பார்த்தோன்னா முதல்வருடன் இருவரும் ஆலோசிக்கிறார்கள். மேலிடத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை இவர்கள் இருவரும் பாஸ் செய்ய இருக்கிறார்கள். அதாவது இவர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் தூதுவர்களாக தங்களது கட்சியின் மேலிட தகவல்களை கூற இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்று காலை ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஒரு முக்கிய ஆலோசனை நடந்திருக்கிறது காங்கிரஸில். திரு ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர், த ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் தலைவராக இல்லாவிட்டாலும், கார்கே தலைவராக இருந்தாலும் ராகுல் காந்தியுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறது. அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக. திரு கே.சி. வேணுகோபால், அதை தொடர்ந்து திரு செல்வப்பெருந்தகை, அது மட்டுமல்லாமல் காங்கிரஸுடைய தேசிய மேலிட பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கான இருக்காங்கல்ல, திரு கிரீஷ் ஷோடங்கர் உள்ளிட்டோர், அந்த 3 பேர் கொண்ட குழு, அவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனையில் பார்த்தோன்னா என்ன நடக்கிறது, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் கோ, இதில் எப்படி பெட்டர் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, பெட்டர்மெண்ட் என்ன, இதில் பெஸ்ட் ஆஃபர் வி கேன் கெட் என்னென்ன அப்படின்றது பலதரப்பட்ட விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருதரப்பாக திமுகவுடன் கூட்டணி வேண்டும் என சொல்பவர்கள், திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் தாவேகாவுடன் போக வேண்டும் என சொல்பவர்கள், திமுகவுடன் கூட்டணி வேண்டும் அது இந்த இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 3ஆக பிரிஞ்சிருக்காங்க. 2 ப்ரிடாமினண்ட்டாக இருந்தாலும் 3வதாக எங்களுக்கு திமுகவுடன் கூட்டணி வேண்டும், ஆனால் இந்த லெவலில் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நிறையா அவங்க சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி 3 கருத்துக்கள் இருக்க, இது தற்போது 2ஆக வெர்டிகலாக ஸ்ப்ளிட் ஆகி ரொம்ப நிற்குதோ அப்படின்ற நிற்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போது இருப்பது ரொம்ப குரூஷியலான டைம் பீரியட் அப்படின்னு நமக்கு காங்கிரஸிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. 22 வருடமாக தொடர் கூட்டணியில் இருக்கக்கூடிய, நடுவில் ஒரு 2014 தேர்தலை தவிர்த்து 22 வருடமாக 2024 இப்போது வரை கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் என்ற கூட்டணி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். தொலைபேசி வாயிலாக காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் மாவட்ட தலைவர்களுடன் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோரும் கருத்துக்களை கேட்டிருக்கின்றனர். 2 முறை கடந்த 1 மாதத்திற்குள் மட்டும் பார்த்தோன்னா திரு ராகுல் காந்தி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து
மாவட்ட தலைவர்கள், அது பின் மாற்றப்பட்ட புதிய மாவட்ட தலைவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ரிஜிக்கு அப்புறமும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் இருமுறை நடந்தது. திரு KC வேணுகோபால் தனியாக வந்து ஒரு முறை சந்தித்தார். அதன் பிறகு திரு கிரீஷ் ஓடங்கர் இல்லாமல், அதாவது கிரீஷ் ஓடங்கர் அவர் வந்து அவைலபிளாக இருந்தும் காங்கிரஸ் தலைமை, திமுக தலைமை வந்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி திரு வேணுகோபால் மட்டும் வந்து சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது ஒரு சீல் வைக்கப்பட்ட கவரில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் பரிமாறப்பட்டன திமுக தலைமைக்கு காங்கிரஸ் தலைமையிடமிருந்து. இதுபோல் முக்கிய டெவலப்மெண்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 15 நாட்களாக அடுத்து நடந்து வரக்கூடிய நிலைமையில் இப்போ பார்க்குறோன்னா, தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் ஸ்டாலினுடன் இதை எல்லோற்றுக்கும் மிக முக்கியமான சந்திப்பு நடக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் சந்தித்து பேசி வருகிறார். சென்றடைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை உடன் இருக்கிறார். முக்கிய ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு பார்த்தோம் அப்படின்னா, திமுகவுடைய துணை பொதுச்செயலாளரில் ஒருவரான திருமதி கனிமொழி MP அவர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பவர், காங்கிரஸுடைய மேலிடத்துடன் டச்சில் இருப்பவர், டெல்லிக்கான காங்கிரஸ் திமுகவின் முகமாக இருப்பவர், இந்த கூட்டணிக்கான முக்கியமான ஒரு தூதுவராக திமுக தரப்பில் இருப்பவர். ஸோ அவர் வந்து இந்த ஆலோசனைக்காக முதல்வர் ஸ்டாலினால் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் நீங்களும் இருக்கணும்னு அவர் அழைத்து அவர் வந்திருக்கிறார். அதே போல் திரு TR பாலு, மக்களவை திமுகவுடைய தலைவர், அவர் வந்து இந்த கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்னும் நாளானிக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சிச்சு அப்படின்னா நாளைக்கு மட்டும்தான் கையில் இருக்குது. அதற்கு அடுத்த நாள் லாஸ்ட் டேன்னு இருக்க, நாளைக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஃபைனல் லாஸ்ட் டே அப்படின்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பதா தகவல் இருக்குது. அது இன்றைக்கா நாளைக்கான்றது இல்லை, பட் இன்றைக்குன்றதற்கான விஷயங்கள் தான் நமக்கு தகவல்களாக கிடைக்கின்றது. ஸோ திமுகவுடனான கூட்டணி, காங்கிரஸுடைய அந்த உறவு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் ஃபேஸ் ஆஃப் டைமில் இருக்குன்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். திரு செல்வ பெருந்தகை, திரு ப. சிதம்பரம், மு.க. ஸ்டாலின் அவர்களுடன், முதல்வர் ஸ்டாலினுடன் வந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். சித்தரஞ்சன் சாலையில் இந்த ஆலோசனை நடக்க, காலையில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக திரு ராகுல் காந்தி, KC வேணுகோபால், திரு செல்வ பெருந்தகை, அப்புறம் மேலிட காங்கிரஸ் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். மேலிட பொறுப்பாளர்கள் தனித்தனியாக மாவட்ட தலைவர்கள் மற்றும் MLAக்களுடனும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருகிறது. ஒருபுறம் இதெல்லாம் நடக்க, தமிழக காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் சிலர் வந்து டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் என்ற தகவலும் வருகிறது. திரு தங்கபாலு உள்ளிட்ட திரு KS அழகிரி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும், முன்னாள் MPக்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சிலரும் வந்து அங்கே டெல்லியில் முகாமிட்டிருக்கின்றனர் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. அவர்கள் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், அவர்கள் டெல்லியில் மேலிட தலைவர்களிடம் இது குறித்த ஒரு குற்றச்சாட்டுகளை, புகார்களை தெரிவிக்க இருப்பதாகவும், அதற்காக முகாமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறியில் கூட்டணி நீடிக்குமா? இந்த 22 வருட பந்தம் இருக்குமா? கடந்த முறை பார்த்தோன்னா, தேர்தல் பிரச்சாரத்திற்கு போது கோவை வந்திருந்த ராகுல் காந்தி இந்த டிவைடர்லாம் தாண்டி போய் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இனிப்பில் வாங்கி கொடுத்து மை பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடந்த முறை மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய எல்டர் பிரதர் அப்படின்லாம் சொல்லி ட்வீட் போட்டார். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற, இந்த அரசமைப்பை காப்பாற்ற இந்த போரில் நீங்களும் இருக்கீங்கன்ற மாதிரிலாம் ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருந்தார். ஆனால் இந்த முறை பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப ஃபார்மலாக ஒரு அந்த பிரதருக்கான இதோ, ஒரு உறவுக்கான இதோ, அந்த பிரதர்ஹுட் அப்படின்ற அந்த சென்ஸே இல்லாமல், ஒரு டோனே இல்லாமல், ரொம்ப மைல்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் சென்ஸில் போட்டிருந்தார். கைண்ட் பர்த்டே விஷஸ் டு ஹானரபிள் CM அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலான வே ஆஃப் மெத்தடில் போட்டிருந்தாருன்றதை பார்த்துருந்தோம். அப்படி இருக்க அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ்ன்னு போட்டு ரொம்ப எளிமையான முறையில் அவரும் ப்ரொஃபஷ்னலாக, இது ஒரு பர்சனலாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக நன்றி தெரிவித்தார். இதிலேயே இந்த 2 பதிவுகளேயே அவருடைய உறவு எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படின்றது பரவலாக விவாதத்திற்குள்ளானது, ஃபோக்கஸிற்குள் வந்தது அப்படின்றத பார்த்தோம். இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம், ரொம்ப முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறி நீடிக்கக்கூடிய நிலைமையில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் அவசர ஆலோசனையில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு நன்றி அருண்.